இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் தான் பண்ண போறோம். ஸ்பெஷல் பிரசாதம் அன்னைக்கு ஒரு பஞ்சாமிர்தம், பழமெல்லாம் சேர்த்து ஒரு பஞ்சாமிர்தம் பண்ண போறோம். பஞ்சாமிர்தத்தோட ஒரு சிறுபருப்பு பால் கஞ்சி, இந்த ரெண்டும் தான் பண்ண போறோம். அந்த ரெண்டையும் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிறுபருப்பு கஞ்சை வந்து எப்படி செய்யலாம் செய்வோம். ஃபர்ஸ்ட் வந்து சிறுபருப்பை வந்து நான் வந்து வறுத்துட்டு வேக வச்சுட்டேன். இதை எப்படி வறுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட அளவு கிட்ட சிறுபருப்பு எடுத்திருந்தேன். இப்போ எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறோமோ அதே டம்ளரால வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த வெந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இதை வந்து நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுறலாம். நீங்க நல்லா கொலைய வேக விட்டாலும் இன்னும் கூட 2 விசில் கூட வச்சு நல்லா கொலைய வேக விட்டுறலாம். நான் வந்து பருப்பு மத்து வச்சே நல்லா மசிச்சு விட்டுருவேன். மசிச்சது வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் வச்சிருந்தேன். 4 விசில் வச்சோன்னா இந்த அளவு தான் இருந்திருக்கு. நீங்க கூட ஒரு விசிலே வச்சு கூட நல்ல மசிய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம். இந்த பால் கஞ்சி வந்து ரொம்ப நல்ல தண்ணியா தான் இருக்கணும். பாயசம் அளவுக்கு திக்கா இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் இந்த அளவு தான் சிறுபருப்பு எடுத்திருந்தேன். சிறுபருப்பு வந்து நான் இந்த அளவு ஒரு 3/4 வாசி தான் கிட்ட தான் எடுத்திருந்தேன். அது நான் கோபுரம் கணக்க வெல்லம் எடுத்திருக்கேன், குதிச்சு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு வெல்லம் போட்டா போதும். இதை வந்து நல்ல வெல்லம் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம். வெல்லமாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரையாவும் எடுத்துக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த பாசிப்பருப்பு வந்து நல்ல வெள்ளம்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம வந்து இந்த பஞ்சாமிரத்தை ரெடி பண்ணிடுவோம். நான் வந்து 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 4 வாழைப்பழம் எந்த பழமா இருந்தாலும் சரி, பூவம்பழமா இருந்தாலும் சரி, ரஸ்தாலியா இருந்தாலும் சரி, என்ன பழமா இருந்தாலும் சரி, அந்த பழத்தை வந்து எடுத்துக்கிட்டு நல்ல இதோட இந்த பேரிச்சம்பழத்தையும் போட்டுட்டு நசுக்கிடும். இந்த பேரிச்சம்பழம் வந்து ஒரு 6-7 பழம் கிட்ட எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாவே கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா இப்படி வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி விட்டுறணும். இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். வாழைப்பழம் வந்து நல்லா மசிஞ்சாதான் பஞ்சாமிரத்துக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இதோட இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துருவோம். இந்த ஆப்பிளை சேர்த்துருவோம். ஆப்பிளையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குத்தி விட்டுறலாம். மாதுளம்பழம் நம்ம இந்த பழம் சேர்க்கணும்னு இப்படி கிடையாது. இது ஒன்று மாம்பழம் கிடைச்சா கூட மாம்பழம் சேர்த்துக்கலாம். பலாப்பழம் இருந்தால் பலாப்பழம் போட்டுக்கலாம். இது சப்போட்டா பழம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ எல்லா பழமுமே இந்த பஞ்சாமிரத்தில் போட்டுக்கலாம். அது எல்லாமே டேஸ்டாக தான் இருக்கும். அதுக்குள்ள பருப்பு வந்து இந்த கஞ்சி வந்து நல்லா கொதிச்சு வருது. அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுரும். இப்போ வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இந்த கல்கண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட நான் கல்கண்டு நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, அந்த கல்கண்டு வாங்கி நல்லா உரல்ல போட்டு நல்லா இடிச்சு தான் வச்சிருக்கேன். அந்த கல்கண்டுல வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அளவு கிட்ட சேர்த்துக்கிறேன். தேன் வந்து ஒரு 2 ஸ்பூன். இந்த தேன் வந்து 2 ஸ்பூன் விட்டாச்சு. இப்ப நெய் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட, 1 ஸ்பூன் கிட்ட விடலாம். நெய், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இதோட ஒரு சின்ன பிஞ்சி வந்து பச்சைக்கற்பூரம். பச்சைக்கற்பூரம் வந்து நிறைய போடக்கூடாது. இதுலயும் நான் பாதி தான் அப்படி நோக்க மாதிரி போட போறேன். இப்படி நசுக்கிட்டு பச்சைக்கற்பூரம் வந்து ஒரு நல்ல கொஞ்சமா போட்டீங்கன்னா நல்ல இந்த அளவு தான், முள்ளுன மாதிரி தான், அந்த அளவு கொஞ்சம் போட்டாலே நல்ல வாசனையா இருக்கும். அந்த அளவு போட்டா போதும். இதை வந்து இப்ப நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டீங்கன்னு நினைக்கி பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு நம்ம பஞ்சாமிரதம் கலக்கிற டைம்ல நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து இதுல வந்து பால் சேர்த்துறேன். பால் வந்து ஒரு 200க்கு மேலேயே கொஞ்சம் 300 கிராம் பால் கிட்ட சேர்த்துறேன்.
இது வந்து பாயாசம் கிடையாது, கஞ்சி தான். ஆனா இப்படிதான், இப்படி நல்ல தண்ணியா தான் இருக்கணும். அதனால இந்த அளவுக்கு பாலை சேர்த்துட்டு, நான் வந்து பால் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பாலோ ஆவின் பாலோ எந்த பால்னா ஒரு பாலை எடுத்துட்டு அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்தேன். அந்த பாலை தான் நான் உள்ள சேர்த்திருக்கேன். இதுவும் சூடு அதுவும் சூடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஊத்தும் போது அப்படியே திரிஞ்சு போயிடும். அதனால இது ஒண்ணு வந்து சூடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது பால் ஆறின பால் சேர்க்கும் போது கரெக்டான லெவல்ல இருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடுறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பால் வந்து சூடு ஏறணும் இல்லையா, கொஞ்ச நேரம் அப்படி அடுப்புல வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து பாயாசம் இல்லை, சிறுபருப்பு பால் கஞ்சி வந்து ரெடி ஆயிட்டு, இதுல வந்து இப்ப தேங்காய் துருவுல வந்து கொஞ்சமா தூவி விட்டோம்னு அன்னைக்கு அந்த அப்படியே பிளைனா இருக்கிறதுக்கு இந்த தேங்காயோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். பிரசாதத்துக்கும் தேங்காய் வந்து சேர்த்தா நினைக்க இதா இருக்கும். நீங்க வந்து பால் வந்து நம்ம இந்த பசும்பால் இது எதுவும் சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னு சொன்னோம்னா தேங்காய் பால் எடுத்து கூட தேங்காய் பாலை கூட சேர்த்துக்கலாம். இந்த பால் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிவராத்திரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரசாதம் வந்து செஞ்சு வச்சுட்டு நீங்களும் சிவன் அருள் பெறுங்க. சிவராத்திரி பிறந்த கதை வந்து எப்படி நம்ம நாளைக்கு புராண கதையில சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு புக்ல இதை மாதிரி படிச்சதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது சிவராத்திரிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதையில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சுருக்கமா ஒரு இது சொல்றேன். வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்போ போல வந்து பிரம்மனுக்கே வந்து அழிவு காலம் வந்துச்சான். அப்போ படைக்கிற பிரம்மனுக்கே அழிவு காலம் வரும்போது நம்ம உலகமே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உமா பார்வதி வந்து சிவபெருமான்கிட்ட போய் நல்ல இது பண்ணி கடுமையான தவம் இருந்து காலையில இருந்து விரதம் இருந்து ஒரு நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி 4 கால பூஜை வந்து பண்ணி 4 கால பூஜையை வந்து செஞ்சு சிவன்கிட்ட வந்து அருள் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 4 கால பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் சிவன் வந்து இவங்கள்ட்ட வந்து என்ன வரணுங்க இந்த மாதிரின்னு சொல்லும் போது அப்போ வந்து இதை வந்து சிவராத்திரியா நீங்க இதை வந்து கொண்டாடணும், இன்னைக்கு ராத்திரியை வந்து சிவராத்திரியா கொண்டாடணும். இந்த சிவராத்திரியை வந்து 4 கால பூஜை பண்ணி எல்லா இது பண்ணும் போது நான் எல்லா சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து அருள்வேன்னு சொல்லி சிவபெருமான் வந்து நம்ம உமா பார்வதிக்கு வந்து வாக்களிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இருந்துதான் அந்த கதை வந்து சிவராத்திரி பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவராத்திரி கதையை வந்து சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். என்னை விட நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சிவன் அருளை வந்து இப்ப நம்மளும் ஒரு நாள் ராத்திரி கண் விழிச்சு நம்மளுடைய சிவன் அருளை வந்து நம்மளும் முழுமையா பெறதுக்கு நல்ல சிவராத்திரி மகா சிவராத்திரி. அதனால எல்லாருமே முறையா விரதம் இருந்து எல்லாருமே சிவன் அருள் பெறணும்னு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி சிவராத்திரியை கொண்டாடிட்டு இந்த மாதிரி பிரசாதமும் பண்ணி வச்சு சிவன் அருள் பெறணும்னு இது பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.